வீக் 1 2026 டிஆர்பி ரேட்டிங் கிடைச்சிருச்ச மக்களே. நீங்கள் எல்லாமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்த தருணம். பிகாஸ் ஜனநாயகனோட ஆடியோ லான்ச்சோட அர்பன் ப்ளஸ் ரேட்டிங் சொல்ல போகிறேன். அண்ட் கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் எபிசோட் சண்டே டெலகாஸ்ட் ஆச்சு இல்லையா, அதனோட ரேட்டிங். அது மட்டும் இல்லாமல் ஹனுமான் சீரியலோட ரேட்டிங் எவ்வளோ, செலமே சீரியல் இந்த வாரம் குறைஞ்சிருக்குதா, இன்க்ரீஸ் ஆகிருக்குதா, அண்ட் இந்த வாரம் டிஆர்பி ரேட்டிங்கில் பல ட்விஸ்ட் இருக்குது. பிகாஸ் விஜய் டிவி 2 ஸ்லாட்டை பிடிச்சிட்டாங்க. சன் டிவி சீரியல்ஸ் ரேட்டிங் எல்லாமே டவுன் ஆயிடுச்சு. ஒன்றும் எவ்வளோ ரேட்டிங் எடுத்திருக்குன்னு சொல்லி பார்த்துலாமா. ஃபஸ்ட்டு டாப் 5 தமிழ் சேனல்ஸோட டிஆர்பி ரேட்டிங் பார்ப்போம். அதற்கப்புறமேல் ஜீ தமிழோட அர்பன் ப்ளஸ் ரூரல் டிஆர்பி ரேட்டிங், தென் நம்ம விஜய் டிவி சீரியல்ஸோட டிஆர்பி ரேட்டிங், தென் சன் டிவி சீரியல்ஸோட டிஆர்பி ரேட்டிங், அண்ட் கடைசியாக ஜீ தமிழோட அர்பன் ரேட்டிங் கிடைச்சிருக்கு. அதையும் பார்த்துடலாமா. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது சின்ன திரைகளாட்டா. வீக் 1 2026 டாப் 5 தமிழ் சேனல்ஸ் பார்த்துடலாமா. ஸோ 5வது இடத்துல இந்த தடவை சன் டிவி ஹெச்டி மீண்டும் டாப் 5 தமிழ் சேனல்ஸ் வந்துட்டாங்க. இது பேஸ்ட் ஆன் தி பார்க் இம்ப்ரெஷன் தமிழ்நாடு ப்ளஸ் பாண்டிச்சேரி. சன் டிவி ஹெச்டி எடுத்தது 285 மில்லியன் இம்ப்ரெஷன். 4வது இடத்துல எப்பயும் போல நம்மளோட கேடிவி தான் இருக்காங்க, 592.44 மில்லியன் இம்ப்ரெஷன். 3வது இடத்துல எப்பயும் போல ஜீ தமிழ் தான் இருக்காங்க, 1160 மில்லியன் இம்ப்ரெஷன். ஜனநாயகன் ஆடியோ லான்ச் இருந்தாலும் விஜய் டிவிட்ட தோத்து போயிட்டாங்க. பிகாஸ் விஜய் டிவியோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, பிரேக் ஃப்ரீ எபிசோட் போட்டு அவங்க 2வது இடத்த பிடிச்சிருக்காங்க. 1373 மில்லியன் இம்ப்ரெஷன். போன வாரத்தோட இந்த வாரம் அதிகமாகவே எடுத்திருக்கு இந்த பிரேக் ஃப்ரீ எபிசோடும். ப்ளஸ் அவங்களோட ஹை வால்டேஜ் எபிசோட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சீரியல்ஸ் கை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். 1வது இடத்துல எப்பயும் போல அன்டிஸ்பியூட்டடா நம்மளோட சன் டிவி தான் இருக்காங்க. பட் டிஆர்பி ரேட்டிங் ரொம்பவே குறைஞ்சு போச்சு, 1757 மில்லியன் இம்ப்ரெஷன். ஜீ தமிழ் சீரியல்ஸோட அர்பன் பிளஸ் ரூரல் ரேட்டிங் பார்த்துடலாமா. வீக் 1 2026 இந்த வாரம் ஜீ தமிழுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. எல்லா சீரியல்ஸோட ரேட்டிங்குமே ரொம்பவே டவுன் ஆயிடுச்சு. ஈவன் ஜனநாயகன் ரேட்டிங் இருந்தா கூடமே செகண்ட் பிளேஸை பிடிக்கல, ஸ்டார் விஜய் தான் பிடிச்சிருந்துருக்காங்க. இனி அடுத்தடுத்த வாரங்கள் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இதயம் இருக்காங்க 1.52 கடைசி இடத்துல இருக்காங்க. பட் விதயம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது வர வர. அது 12வது இடத்துல இருக்கு. 11வது இடத்துல அண்ணாமலை குடும்பம் 1.63. 10வது இடத்துல வாரிசு இருக்காங்க 1.79. 9வது இடத்துல எப்பயும் போல கெட்டிமேளம் தான் இருக்காங்க 2.03. இது மகளே என் மருமகளை டிஃபீட் பண்ணிருச்சு. அடுத்து 8வது இடத்துல வீரா இருக்காங்க 3.38. இதுக்கும் மகாநதிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் கம்மி தான், பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லி. சந்தியா ராகம் 3.41 எடுத்து 7வது இடத்துல இருக்காங்க. 6வது இடத்துல அண்ணா இருக்காங்க 4.42. 5வது இடத்துல சின்னஞ்சிறு கிளியே 4.54. 4வது இடத்துல திருமங்கலம்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, டவுன் ஆயிடுச்சு 4.65. 3வது இடத்துல பாரிஜாதம் இருக்காங்க 4.72. 2வது இடத்துல அயலி திரும்பி வந்துட்டாங்க 5.02. அண்ட் முதல் இடத்துல அன்டிஸ்பியூட்டடா யாருக்குன்னு தெரிஞ்சிருக்கும், கார்த்திகை தீபம் இருக்காங்க 5.65. ஏற்கனவே ஜனநாயகனோட அர்பன் ரேட்டிங் சொல்லியிருந்தேன் 8.01. என்னோட அர்பன் பிளஸ் ரூரல் ரேட்டிங் ஆடியோ லான்ச் 6 டெலகாஸ்ட் ஆச்சு இல்லையா, 6.74, விச் இஸ் குட். பிகாஸ் 6 மணி நேரம் ஆவரேஜ் எடுத்து பார்க்கும்போது 6.74ங்கிறது ரொம்பவே அதிகம் தான். அடுத்ததா விஜய் டிவி சீரியல்ஸோட வீக் 1 2026 அர்பன் பிளஸ் ரூரல் டிஆர்பி ரேட்டிங் பார்த்துடலாமா. இந்த தடவை விஜய் டிவி பிரைம் டைம் சீரியல்ஸ் எல்லாம் மாஸ் காமிச்சிருச்சு. டாப் 5 தமிழ் சீரியல்ஸ்ல 3rd 4th 5th இந்த லாஸ்ட் 3 இடத்த டாப் 5ல இவங்க பிடிச்சிருக்காங்க. சன் டிவியவே நிறைய இடத்துல தோக்கடிச்சிருக்காங்க. அண்ட் 2 ஸ்லாட் லீடரா மாறி இருந்திருக்காங்க. ஸோ என்னன்னு சொல்லி பார்த்தலாமா. ஆனால் ஆஃப்டர்நூன் சீரியல் எல்லாமே குறைஞ்சு போச்சு. 13வது இடத்துல பூங்காற்று திரும்புமா 1.91. 12வது இடத்துல சக்திவேல் 1.92. 11வது இடத்துல தனம் இருக்காங்க 1.92 எடுத்திருக்காங்க. 10வது இடத்துல மகளே என் மருமகளே. ஆனா இது கெட்டிமேளத்தை தோக்கடிக்கல, கெட்டிமேளம் தான் இதை விட அதிகம். 9வது இடத்துல தென்றலை மேல பேசு 1.99. 8வது இடத்துல கண்மணி அன்புடன் 2.15. கண்மணி அன்புடன் பிரைம் டைம்ல போட்டா இன்னும் சூப்பரா ரேட்டிங் வாங்கலாம். அடுத்து 7வது இடத்துல மகாநதி இருக்காங்க 3.41. இவங்க வீராவை தோக்கடிச்சிட்டாங்க. பட் வீராக்கும் மகாநதிக்கும் உள்ள ரேட்டிங் டிஃபரன்ஸ் கம்மியா தான் இருக்கு. அடுத்தடுத்த வாரங்கள் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 6வது இடத்துல சிந்து பைரவி மீண்டும் 4க்கு மேல ரேட்டிங் எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க 4.94. 5வது இடத்துல பிக் பாஸ் சீசன் 9 இருக்காங்க 4.99. இது 10 மணி ஸ்லாட் லீடரா மாறிடுச்சு, ஆடுகளம் அண்ட் சந்தியா ராகத்தை டிஃபீட் பண்ணி. 4வது இடத்துல சின்ன மருமகள் இருக்காங்க 6.42. 3வது இடத்துல பாண்டியன் ஸ்டோர்ஸ் 8.90 எடுத்து கையில டிஃபீட் பண்ணி ஸ்லாட் லீடராகவே மாறிட்டாங்க 8 PM ஸ்லாட்ல. செமல்ல
இரண்டாவது இடத்துல ஐயனார் துணை இந்த வாரம் பின்தள்ளப்பட்டிருக்காங்க 9.26. இதுவே 9.26னா முதலிடத்தை யோசிச்சு பாருங்க. சிறுகடிக்க ஆசை 9.75 ரேட்டிங் வந்து எடுத்திருக்காங்க. இதுக்கும் சிங்கப்பெண்ணுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் ரொம்பவே கம்மி. யாருக்கு தெரியும் அடுத்தடுத்த வாரங்கள்ல யார் ஸ்லாட் லீடர் ஆக போறாங்கன்னு சொல்லி தெரியாது. அடுத்ததா வீக் 1 2026 அர்பன் பிளஸ் ரூரல் சன் டிவி சீரியல்ஸோட டிஆர்பி ரேட்டிங் பார்த்துடலாமா? இந்த வாரம் சன் டிவிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, எல்லா சீரியலும் அடி வாங்கிருச்சு. அர்பன் பிளஸ் ரூரல்ல மோஸ்ட் ஆஃப் தி சீரியலோட ரேட்டிங் வந்து கம்மி. அண்ட் டாப் 5 தமிழ் சீரியல்ஸ்ல கூட 3 விஜய் டிவி சீரியல்ஸ் இடம்பெற்றிருந்திருக்கு. சிங்கப்பெண்ணே 3 முடிச்ச தவிர வேற எந்த சன் டிவி சீரியலுமே டாப் 5ல என்டர் ஆகலை. இதுக்கு காரணம் என்னன்னு தெரியல. மேபி அடுத்தடுத்த வாரங்கள்ல இன்க்ரீஸ் ஆகுதா என்னன்னு தெரியல. சரி வாங்க இப்போ பார்த்துடலாமா? 19வது இடத்துல புனிதா இருக்காங்க 1.84. 18வது இடத்துல பூங்கொடி 1.91. 17வது இடத்துல மணமகளேவா 2.15. 16வது இடத்துல வினோதினி 2.59. 15வது இடத்துல மல்லி 2.61. 14வது இடத்துல ஆனந்தராகம் 2.67. 13வது இடத்துல ஹனுமான் இருக்காங்க, சண்டே ஸ்பெஷல் எபிசோட் போட்டாங்க இல்லையா, 2.96. 12வது இடத்துல புது வசந்தம் 2.98. 11வது இடத்துல இலக்கியா 3.29. 10வது இடத்துல லக்ஷ்மி 3.31. மோஸ்ட் ஆஃப் தி ஆஃப்டர்நூன் சீரியல்ஸ் ரேட்டிங் எல்லாமே அடி வாங்கிருச்சு. அண்ட் பிரைம் டைம் அதை விட மோசமாக டிஆர்பி ரேட்டிங் எடுத்திருக்கு. 9வது இடத்துல சன் நியூஸ் 4.13. 8வது இடத்துல ஆடிகளம் 4.26. 7வது இடத்துல செல்லமே 5.54. ஓரளவுக்கு ஓகே தான், பட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும். 6வது இடத்துல அன்னம் 8.03. 5வது இடத்துல எதிர்நீச்சல் தொடங்கிறது 8.15. 4வது இடத்துல மருமகள் 8.19. 3வது இடத்துல கயல் 8.83 எடுத்தாலும் இவங்க ஸ்லாட்டை விட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 தான் வந்து ஸ்லாட் லீடராக மாறிடுச்சு. 2வது இடத்துல 3 முடிச்சு 9.76. அண்ட் முதல் இடத்துல இந்த வாரம் சிங்கப்பெண்ணை மீண்டும் வந்திருக்கு 9.80. நல்ல ஒரு ஸ்டார்டிங் தான், பட் டிஆர்பி ரேட்டிங் கம்மியாக இருக்குது. அடுத்ததா ஜீ தமிழோட அர்பன் டிஆர்பி ரேட்டிங் பார்த்துடலாமா? ஜீ தமிழ் எப்பயுமே அர்பனில் கம்மியாக இருக்கும். இந்த வாரம் ரொம்பவே வந்து கம்மியாயிடுச்சு. அண்ட் எப்பயும் போல் முதல் இடத்துல கார்த்திகை தீபம் தான் இருக்காங்க 4.92. இந்த தடவை சின்னஞ்சிறுக்கிலேயே ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதனால் 2வது இடத்துல அயலி வந்துட்டாங்க 4.39. 3வது இடத்துல பாரிஜாதம் 4.02. சின்னஞ்சிறுக்கிலேயே ரொம்பவே குறைஞ்சு 3.93 வந்துட்டாங்க. திருமாங்கல்யம் 3.77. திருமாங்கல்யம் எப்பயுமே அர்பன்ல கம்மியாக தான் வாங்கும், பட் அர்பன் பிளஸ் ரூரல்ல பார்ப்போம் எவ்வளோ எடுத்திருக்குன்னு சொல்லி. 6வது இடத்துல அண்ணா 3.47. 7வது இடத்துல வீரா 3.2. அண்ட் 8வது இடத்துல சந்தியாராகம் 3.17 ரேட்டிங் எடுத்திருக்காங்க. கெட்டி மேலும் எப்பயும் போல அவங்க 2.27 அதே மாதிரி தான் எடுத்திருக்காங்க. 10வது இடத்துல சலங்கவெளி 2.08 எடுத்து ஆஃப்டர்நூன்ல நம்பர் 1 சீரியலாக வந்த மாதிரி இருக்கு. 11வது இடத்துல வாரிசு 2.07. 12வது இடத்துல அண்ணாமலை குடும்பம் 1.85. 13வது இடத்துல இதயம் 1.79. 14வது இடத்துல அவள் வருவாளா 1.42. 15வது இடத்துல ராஜா சின்ன ரோஜா 1.01. அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் எபிசோட் சண்டே வந்து டெலிகாஸ்ட் ஆச்சு இல்லையா, ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடி, அதனோட ரேட்டிங் 2.46. இது வந்து அர்பன். அடுத்து சரிகமாப்பா சீசன் 5 லிட்டில் சாம்ஸ் வந்து 4.09 ரேட்டிங். தமிழா 1.58. சமையல் எக்ஸ்பிரஸ் 1.24 ரேட்டிங் வந்து எடுத்திருக்காங்க.